தம்பி மண்ணை சாதிக்க உனக்கு தான் இந்த போஸ்ட் சரியா? நாளைக்கு பெருநாள் தொழுவ போகிறோம். இருந்தும் நைட்டு முடிச்சிருந்து உனக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேள, டெய்லி ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணி சாவடிக்கிற. அது வந்து நீ என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வேற இருக்க போல. இதை நீ பார்த்துட்டு பிளாக் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கழுவி கழுவி ஊற்றாத ஆளே இல்லை. ஏன்டா கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இல்லையா? நானும் குவைட்டில் தான்டா இருக்கிறேன், ஊருக்கு வந்திருக்கேன். வருவேன், வந்துட்டு உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீ என்னை பிளாக் பண்ணிடுவா. அது அப்பாற்பட்ட விஷயம். நாளைக்கு பெருநாள் இங்கே இந்தியாவில், ஓகேவா? நாளைக்கு ஒரு நாளாவது எங்களை நிம்மதியாக தொழுதுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமாக இருக்க விடு, சரியா? தேவையில்லாத வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணணும்னு வச்சுக்கேன். நீ சொல்லுவியா ஒரு டைலாக் அடிக்கடியா, வாயில வந்துரும்னு. அப்புறம் நல்லா எனக்கு வேற ஏதாவது வரும் சொல்லிட்டேன். ஆமா, நீங்க ஒவ்வொரு விஷயம் உலக விஷயத்துல தான் தலைவர். நீ யாரா? சப்வேல வேலை பார்க்கிற அச்சனா, நீ உன் சரித்திரமா எனக்கு தெரியுமா? மூடிக்கிட்டு வேலையை பார்த்தோமா, டெலிவரி பண்ணோமா, கொய்த்தி 100 பிச்சை கொடுத்தான வாங்கி பாக்கெட்ல போட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டு கருத்து சொல்றாராம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க பேசினா அப்படியே காவேரியில தண்ணியை விட்டுருவாங்களா? ஆனா தத்ரமிச்ச பீடா ஆளுங்களுக்கு மண்டைகளை வந்து சேருது பாரு. நான் வந்த அன்னைக்கு உனக்கு வீடியோ போஸ்ட் பண்றதா இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு டைமிங் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், சரியா? இன்னொரு ட்ரிப்பு, ஊர் விஷயம், உலக விஷயம், இந்த ஜஸ்ட்டை காட்டிட்டு ஆடுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். நீ யாரா? நீ யாருங்கிற? காவேரி பிரச்சனைல தலையிடுற, ஸ்ரீலங்கா பிரச்சனைல தலையிடுற. நீ யாரா? நீ ஊர்ல வந்து இறங்கினா உனக்கு ஒரு பள்ளிக்கு தெரியுமாடா? நாதாரி இதுல ரொம்ப ஆக்ரோஷமா வர அப்படியே ஆடிவிங்க தாண்ட வேணாம். அப்புறம் நீ சொல்ற டைலாக் தான் வேணாம். அப்புறம் எனக்கு நல்லா வந்துரும்.